ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்கிறாரு, இன்ன உக்தி கத நதர தன் தஹஜ்ஜ, என் சகோதரி வந்து ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்துவிட்டு அன்னஹா மாத்தத், அவ வந்து நேர்ச்சை செய்யாமலேயே நிறைவேற்றாமலே மூத்தாயிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, லவ்கான அலைஹா தைனுன குந்தி காலிஹி, அவர் மீது கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய் என்று கேட்ட உடனே அவங்க ஆமாங்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபக்லுல்லாஹ ஃபஹுவ அஹக்கு பில் கலா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுமா, நிறைவேற்றுப்பா, அதுதான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. இது புகாரில் 6699 இருக்குது. இதுல என்ன விளங்குறோம், ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட இந்த மாதிரி அவங்க ஹஜ் கடமையா இருந்தால் நிறைவேற்றிக் கொள்ளலாம், இது விளங்குகிறது. அப்ப ஹஜ் கடமையான நிலையில் மௌத்தானால் அதை செய்யலாம், நோன்பு கடமையான நிலையில் மௌத்தானால் அதை செய்யலாம். அது மாதிரி தொழுகை ஒரு மனுஷனுக்கு கடமை இருக்குது. ஆனா தொழுகைக்கு எங்கேயுமே ஹதீஸ் வரவே இல்லை. பாப்பா விட்ட தொழுகை மோகன் தொழுகலாமான்னா என்ன செய்யல, வரவே இல்லை. ஏன் வரல, உங்களுக்கே முடியாது. பாப்பா விட்டு சொல்லுங்க, நேரம் பார்த்தானா முடிஞ்சு போச்சு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நோன்புக்கலாம் தான் ஒரு மாசம் வைக்காடி பிந்தி வைக்கலான்னு இருக்குது. தொழுகைக்கு எப்படி வருது மார்க்கத்துல, இன்ன ஸலாத்த கான தரல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரம் பார்த்தானா அவ்வளவுதான். நீ ஒரு ஆபீஸுக்கு 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு தான் போகணும். நீங்க 11 மணிக்கு வந்து நான் 7 மணிக்கு 1 மணி நேரம் கூட இருந்துட்டு போறேன்னு ஒத்துக்கிற மாட்டான். நான் போர்டு அந்த நேரத்துக்கு தான் வரணும். சாயந்தரம் ஆபீஸ் கூட்டும் போது போய் நீங்க வர சொல்லிருக்கீங்க 10 மணிக்கு, நான் இப்ப இருந்து 10 மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போறேன்னு ஒத்துக்குருவானா? அப்ப நேரத்தை குறிப்பிட்டாங்க என்று சொன்னா உலகத்துல கூட என்ன செய்யணும், பரீட்சை கால் இருக்குது, இத்தனை மணிக்கு பரீட்சை ஆரம்பம்னா அத்தனை மணிக்கு தான் நீங்க போகணும். நீங்க பரீட்சை முடியும் போது போய் அதே நேரம் நான் உட்கார்ந்து எழுதுறேன் ஒத்துக்குருவானா? போன்றான். முடிஞ்சு அப்ப என்ன பரிகாரம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வயசு மீனாக்கி பிடிக்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒண்ணும் செய்ய முடியாது, ஆற்றல் கிடையாது. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற காரணத்தினால நம்மளே இப்ப விட்டு சொல்ல முடியாது. நம்மளே முடியாது, நம்ம வாப்பா எப்படி செய்ய முடியும்? அந்தந்த மனுஷன் வாழ்ந்த விட்டதுக்கு தௌபா செஞ்சு இனிமே நான் செய்ய மாட்டான்ல, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி திரும்பி இனிமே ஒழுங்கா நடப்பதுதான் அதுக்கு பரிகாரமே தவிர விட்டதை திருப்பி எடுக்கிறதுங்கிற மேட்டருக்கு என்ன இல்ல, இடமே கிடையாது. அந்த அதுக்கு அனுமதியே கிடையாது. நீங்க மாதவிடாய் நேரத்தில் கூட பாருங்க, பெண்கள் தொழவும் மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா எதை திருப்பி வைக்கணும், நோன்பு திருப்பி வைக்கணும், தொழுகைய திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. மாதவிடாய் நேரத்தில் ரெண்டையும் தானே விடுறாங்க, தொழுகையை விட்டுறாங்க, நோம்பை விட்டுறாங்க. மார்க்கத்தில் உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது. ஆனா எதை திருப்பி செய்யணும், விட்ட நோம்பை வைக்கணும், விட்ட தொழுகைய ஏன் டைம் முடிஞ்சு, டைம் முடிஞ்சா அவ்வளவுதான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த வக்துல தொழுதாத்தான் உண்டே தவிர கலாங்கிறது கிடையாது பாத்தீங்களா? அதனாலதான் ஹதீஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. வாப்பா மேல தொழுகை கடமை தான் நீ செய்யு, உம்மா மேல 4 வக்து தொழுகை கடமை இருந்தா நீ செய்யு ஒரு ஹதீஸை காணும். அப்ப தொழுகைக்கு அந்த சலுகை கிடையாது, அந்த மனுஷனுக்கே கிடையாதுன்னு போது அவருடைய பெற்று இறந்தவருக்காக கொடுக்கறதுக்கு முகாந்திரம் இல்லை. இவ்வளவுதான் கடமையான நல்ல வழிங்க. இறந்தவருக்காக நீங்கள் வந்து துவா செய்யலாம். ஒண்ணு, இறந்தவருக்கு கடமையான ஹஜ் இருந்தா அதை செய்யலாம், இறந்தவர் மீது கடமையான நோன்பு இருந்தா அதை செய்யலாம். இது போக தர்மம் செய்யலாம். இறந்தவருக்காகவே அவருடைய வாரிசுகள் வந்து எவ்வளவு வேண்டாலும் செய்யுங்க. உங்க வாப்பாக்கு நன்மை செய்ய நினைக்கிறீங்களா, அது என்ன வேண்டாலும், என்ன தர்மம் வேண்டாலும் செய்யுங்க. எப்படி வருது, ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் 1388, 2760 இதுல வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, என் தாயார் வந்து திடீரென்று மரணித்து விட்டார், திடீர்னு ஒண்ணும் சொல்லாம இருந்தாலும் போட்டு பொசுக்குன்னு போயிட்டாங்கன்றார். அப்ப நான் வந்து ஹல்லஹா அஜ்ருன் இன்த சத்தப்து அன்ஹா, அவர் சார்பாக நான் வந்து தர்மம் செய்தால் அவருக்கு கூலி கிடைக்குமா என்று கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கிடைக்குமே செய்யி. அப்ப தர்மங்கள் செய்யலாம். நம்ம இறந்து போன தகப்பன் தாய்க்காக வேண்டி, அண்ணனுக்காக, தம்பிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு தர்மத்தை பண்ணி, யாரெல்லாம் இந்த தர்மம் எனக்காக நான் செய்யல, இதுக்கு கிடைக்கிற நன்மையை எங்க அப்பா கொடுத்துரு, இது கிடைக்கிற நன்மை எங்க அம்மா கொடுத்துரு, எங்க அண்ணனுக்கு கொடுத்துரு, எங்க தம்பியை கொடுத்துரு, மாமா கொடுத்துருன்னு சொல்லி என்ன செய்யலாம். அப்படி கோரிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம் அல்லாங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், இதுவும் புகாரில 2756, 2762 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு உபாதா அவர்கள், அவங்களுடைய தாயார் வந்து இறந்து போயிடுறாங்க, அவர் வெளியூர் போயிருந்தார். சஅத் இப்னு உபாதா வெளியூர் போயிருக்கும் பொழுது உள்ளூர்ல அவங்களுடைய தாயார் இறந்துடுறாங்க. உடனே அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் இறந்துட்டாங்க, நான் வெளியூர் போயிருந்தேன், அவங்க சார்பா நான் வந்து ஏதாவது தர்மம் செஞ்சா அது செல்லுமா கேட்ட உடனே செல்லுமே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த தோட்டம் இருக்கிறது, ஒரு தோட்டத்தை காட்டுறாரு, இந்த தோட்டம் நல்ல பயன் தரக்கூடிய தோட்டம், உங்களை சாட்சியாக வைத்து இதை ஏழைகளுக்கு நான் தர்மமாக்கி விடுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. யாருக்காக வேண்டி, தாயாருக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி. சாதுடைய தோட்டம்னா இந்த தோட்டம் ரொம்ப காலம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க, இப்ப இருக்கான்னு தெரியல. நீண்ட நெடுங்காலமாக மதீனாவுல சாதுடைய தோட்டம்னா அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய, ஏழைப்பாளைகளுக்கு உதவக்கூடிய தோட்டமாக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறது வரலாற்றுல.
அப்ப அந்த சாதுவன் உபாதா அவர்கள் பெற்ற தாய்க்காக வேண்டி ஒரு தோட்டத்தை என்ன செய்யறாரு, தண்ணிக்கு நிலா இருக்கும், யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், யார் வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம், அவர் பராமரிப்பாரு. ஆனா அதுல உள்ள பயன்கள்லாம் யாருக்கு, ஏழைகளுக்கு. அது நன்மைகள்லாம் தாயாருக்கு. அது பயன்படுத்துறது ஏழைகள் பயன்படுத்திக்கிறேன்னு அதுக்கு அல்லா தரக்கூடிய கூலி யாருக்கு, தாயாருக்குன்னு அவ்வளவு பெரிய தோட்டத்தை ஒருத்தர் கொடுக்கிறார். அது மாதிரி எல்லாம் செய்திருக்கிறது நம்ம ஆதாரம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. இது நசையில வரக்கூடிய 3592வது ஹதீஸ். அவர் சொல்றாருடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார், கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு, எந்த ஒரு வசியத்தும் அவர் செய்யவே இல்லை. நான் அதுல இருந்து எடுத்து தர்மம் செஞ்சால் அவருக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, வந்து என் தாயார் இறந்துட்டாங்க, அவங்களுக்காக தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறாரு. ஆமா செய்யலாமே. அப்ப திருப்பி அவர் கேட்கிறார், என்ன தர்மம் சிறந்ததுங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கிடைக்குது. என் தாயாருக்கு தர்மம் செய்யலாங்கிறீங்க, எந்த மாதிரி தர்மம் செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியுல்மா, தண்ணி கொடுக்கிறது தான். எப்பவும் தண்ணி எடுக்கணுமா, கணத்தை வெட்டிட்டு போ, ஒரு அடிப்பைப்பு போட்டு போ, அடிப்பைப்பு தண்ணி பஞ்சமா இருக்கிற கூட தேடி போகணும். பெற்றோர்களுக்கு உதவி செய்ய நினைச்சீர்களேயானால், பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டீர்களேயானால், எத்தனை கிராமங்கள்ல குடிநீருக்கு மக்கள் அலையுது, ஒரு போர் போட்டு கொடுத்தா அந்த மக்களுடைய பஞ்சம் தீரும், ஒரு கிணறு வெட்டி கொடுத்தால் அந்த மக்களுடைய கஷ்டங்கள் தீரும். அந்த மாதிரி தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடிய இடங்கள் இருக்குது, தண்ணி தொட்டி வைக்கலாம், போற வார இடங்கள் என்ன செய்யலாம், வச்சு யார் வேணாலும் குடிச்சிட்டு போங்கன்னு டேப்பை விட்டு வாசல்ல வைக்கலாமே. அப்படி தண்ணியை நீங்கள் தர்மம் செய்தீர்களேயானால் அதனுடைய நன்மை அதிகம், அதை செய்யும் உங்க தாயாருக்காக வேண்டி அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தர்மங்கள் அதிகப்படியாக செய்வதன் மூலமாக பெற்றோருக்கு நன்மை, பெற்றோர்கள் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய பொறுப்பாளர்கள் நன்மையை சேர்ப்பிக்கலாம். நம்ம இப்படி கவனம் செலுத்தணும். நம்ம தாயாருக்கு, தகப்பனாருக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, இறந்து போன சொந்தக்காரங்களுக்கு நம்ம நன்மை செய்ய நாடினால், கூலிக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவர் நம்மளை ஏமாத்தி இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. இதெல்லாம் அவங்களுடைய மறுமையை ஏமாத்தி வீணாக்குறது ஆகுமே தவிர நம்மளும் குற்றவாளி ஆகும். அதெல்லாம் தனியா விளக்குவோம், அது எதனால தவறுங்கிறதெல்லாம் பின்னாடி விளக்குவோம். அடிப்படை என்ன செய்யணுங்கிறது தான். அப்ப இறந்தவர்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள். உங்களுடைய 3 நேரங்களை பயன்படுத்தி நிறைய துவா செய்யுங்கள், அவங்களுக்காக தர்மம் செய்யுங்கள். அவங்க விட்டுட்டு போன நோம்பையும் ஹஜ்ஜையும் இருந்தால் அது நிறைவேற்றுங்கள். இதுகளை எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது. இது போக முக்கியமா செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கிறது, அவர் விட்டுட்டு போன கடனை நீங்க பைசல் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம யாரும் செய்யறது கிடையாது. அவரே இருக்கும்போது வசியத்து பண்ணிட்டு போகணும்னா சொன்னோம். அவர் மரண வேலை நெருங்கி விட்டாரே, ஆனால் அவர் என்ன செய்யணும், கடன் விஷயம் இருக்குப்பா, அது பைசல் பண்ணி ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொன்னோம். ஒண்ணும் பண்ணாம மூத்தா போயிட்டார் வாப்பா. இப்ப உங்க கடமை என்ன, எவங்க இல்லையா உளுந்து காலில் விழக்கூடாது, அந்த அர்த்தம் இல்ல. யாரையா குடிச்சு கெஞ்சிக்கிறது என்ன செய்யணும், எங்க அப்பா கடனை மன்னிச்சிருப்பா, இல்லாட்டி இதை வாங்கிட்டு விட்டுருப்பான்னு சொல்லி அதை கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பெற்ற பிள்ளைகள், வாரிசுகள் என்ன செய்யணும், அதுக்காக பாடுபடணும். கடனோட வர்ற யாருக்கு தொழுவிக்க மறுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா வரும், தொழுவிக்கு நிப்பாங்க, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதே, கடனுக்கு கொடுக்குற காசு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காருன்னு கேட்பாங்க. இல்லையே, அப்ப நான் தொழுவிக்க மாட்டேன்றாங்க. ஏன் யூஸ்லெஸ், அது ரசூலுல்லாஹ் தொழுவிச்சா கூட யூஸ் கிடையாது. ஏன் இவர் என்ன அமல் செஞ்சா அடுத்தாளுக்கு போக போகுது, இவர் என்ன அமலை செஞ்சுட்டு போனாலும் ரசூலுல்லாஹ் கெஞ்சினாலும் மனிதனுக்கு உரிய உரிமையாளர் விட்டு தருவானா? இவருக்கு நான் தொழ வச்சா கூட இவர் செஞ்ச அமலை இவருக்கு இல்லாம போயிருமே, மறுமையில புடுங்கி கொடுத்துருவானா? அல்ல, ஒண்ணும் இல்லாம போயிருமேங்கிறதுக்காக மாற்றேன்றாங்க. உடனே அந்த அந்த ஒரு பதட்டமான நிலை ஏற்படும்ல, யாராவது எந்திரிப்பாங்க, யாரா சொல்ல நான் கொடுத்து இந்த கடனை தொழுவிச்சிருங்க அப்படி வா. அதுக்காக சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க யாரும் முன்வராட்டா கூட யாராவது இருக்கிற சமுதாயத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன செய்யட்டும், இந்த கடனை ஏத்துக்கிறட்டுமே. இந்த கருத்துப்பட உள்ள ஹதீசுகள் புகாரியில சொன்னாங்க, ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கடன் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னா நீங்க தொழுவிச்சுக்கிறேன்னு போயிருவாங்க. கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டார்களே ஆனால் அப்ப தொழிப்பாங்க. ஒருத்தருமே பொறுப்பேற்க முன் வரலன்னா நம்ம துவா செய்யற வேஸ்ட். நாம் போய் துவா செஞ்சாலும் இதனால எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்ல, நீங்களே ஏதோ பண்ணிக்கொண்டு அடக்கம் பண்ணிக்கிறீங்கன்னு இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் விஷயத்துல இவ்வளவு வெறுத்து இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியும் இருக்கிறோம், கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா கடன்கிற சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிச்சை வாங்கிட்டு போயிடலாம். ஒரு ஆள்கிட்ட வாங்கும் பொழுது திருப்பி தர்றேன்னு பொய் சொல்லியே வாங்குறோம். கஷ்டமா இருக்கு ஜக்காத்துல தாங்கன்னு கேட்கலாம், இதுன்னு கேவலம். மறுமையில பாவம் இல்லாம போயிரும்ல. கஷ்டமா இருக்கும்போது கேட்கும்போது கௌரவமா கேட்பாங்க, ஒரு வாரத்தை தந்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வரப்போது போனோம். எதுக்கு கேட்கிற, உனக்கு தர ஏழாவது தெரிஞ்ச சும்மா கேளு, மறுமையில் இருக்க கொஸ்டின முடிஞ்சு போச்சு, அந்த ஒருத்தன் மான முகதல் முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவ்வளவு ஹல்களுக்கு மத்தியில வச்சு நல்லா கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி எல்லாத்தையும் புரிஞ்சு கொடுத்தா, அதனால கடனுக்கு ரொம்ப பயப்படணும். அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது.